அனைவருக்கும் வணக்கம். சிறுமலை சமையல் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு துளசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கப், தேங்காய் துருவல் 1 கப், துளசி இலை 1 கப், தேவையான அளவு நெய், தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு 1 பவுல். கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ மாவை கடாயில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் அரிசியை தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். வடிகட்டி 1 மணி நேரம் வைக்கணும். வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி சலித்து எடுத்த மாவு இது. இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சு, எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். இப்போ வேறு பாத்திரம் வச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்து உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்தோடனே தண்ணியை மாவில் ஊற்றி மாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்ச நேரம் அரைச்சிக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், கட்டி இல்லாமல் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு வெள்ளை டவல் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இலை போட்டுக்கோங்க. வாழை இலையை போட்டு ஒரு லேயர் மாவு போட்டுக்கலாம். ஒரு லேயர் துளசி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு லேயர் மாவு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு லேயர் தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் மீதம் இருக்க மாவை போட்டு நல்லா துளசி இலையை மூடி போட்டு இட்லி பானையை நல்லா மூடி வச்சிடலாம். இந்த துளசி புட்டில் கிடைக்கும் நன்மைகள்: நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சர்க்கரையை இரத்தத்தில் அளவாக கட்டுப்படுத்தி வைக்கும், உடலுக்கு வலுவை தரும், ஜலதோஷம், கோழை, இருமலை சரி பண்ணும், சுவாசகாசம் சரியாகும், நுரையீரலுக்கு ஊட்டம் தரும். அவ்வளவு அருமையான புட்டுங்க இது. இப்போ ஃபுல்லாக மாவை போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சு 10 நிமிஷத்தில் புட்டு வெந்துடும். இப்போ புட்டு வெந்துருச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இப்போது தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை.
நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த புட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. துளசி அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி புட்டா செஞ்சு கொடுங்க. சளியே பிடிக்காது, ரொம்ப நல்லது. இப்போ துளசி புட்டு ரெடி.